இதுவரைக்கும் நம்ம வீட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட். உங்களுக்கு என்னோட வீடியோஸ் உடனே வரும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு கேரட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 250 கிராம் கேரட்டை நான் நல்லா சீவி வச்சுருக்கிறேன். அப்புறம் 125 கிராம் சுகர் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி எடுத்துக்கோங்க. அப்புறம் 10-15 முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. 100 கிராம் நெய் எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் சால்ட் எடுத்துக்கோங்க. அப்புறம் 100 ml மில்க். கேரட்டை இந்த மாதிரி நல்லா துருவி வச்சுக்கோங்க. இந்த கேரட் இந்த பிக்சரில் நான் காமிக்கல, அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் நம்ம ஊரில் கிடைக்கிற நார்மல் கேரட்லேயும் பண்ணலாம். இப்போ நான் இந்த மாதிரி அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நான் 100 ml கீ ஊற்றிருக்கிறேன். இது சூடானதும் இந்த கேரட்டை நம்ம போட்டுடலாம். இந்த கேரட் கொஞ்சம் தண்ணி விடுங்க. ரொம்ப இப்போ நம்ம நார்மலாக நம்ம ஊரில் கிடைக்கிற ஆரஞ்சு கேரட் மாதிரி இது இருக்காது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் அல்வா பண்ணால் ரியலி அவ்வளோ ஒரு யம்மியாக இருக்கும். இந்த கேரட் கிடச்சிதுன்னா நீங்கள் இதில் அல்வா பண்ணுங்கள். இது ஆல்ரெடி நல்ல ஒரு ஸ்வீட்லேயும் இருக்கும், ப்ளஸ் ரொம்ப தண்ணி சத்து அதிகமாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி நம்ம ஊரில் கிடைக்கிற நார்மல் ஆரஞ்சு கேரட்லேயும் பண்ணலாம். பட் அது குக்கிங் டைம் கொஞ்சம் ஒரு 1 hour இழுக்கும். இது ஒரு 50-45 மினிட்ஸில் ஆயிரும். இப்போ நான் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு கீல நல்லா வதக்கி ஒரு 10 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சிம்லே வச்சுக்கோங்க. மீடியமில் வச்சு அடிகனமான பாத்திரமாக யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அப்புறம் அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே நீங்கள் வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ ஓரளவு வதங்கியிருக்கு. வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு 15-20 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் நான் மில்க் ஊற்றிருக்கிறேன். அப்புறம் மூடி வச்சுருங்க. நல்லா ஒரு அதாவது அதிக எடையுள்ள மூடி வச்சுருங்க. பாருங்கள், இப்போது நல்லா குக்காய் என்ன ஒரு அழகான கலர் வந்திருக்கு பாருங்கள். இதோட குக்கிங் டைம் ஒரு 45 நிமிஷத்துலேருந்து ஒரு 50 நிமிஷம் வரை பிடிக்குங்க. இப்போ நான் சீனி போட்டிருக்கேன், சுகர். கீ நீங்கள் கண்டிப்பாக ஒரு 100 ml யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் உங்கள் அல்வா நல்லாயிருக்கும். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நல்ல அடிகனமான பாத்திரமாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த கேரட் அல்வா ரியலி நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஹெவன். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப எம்மியாக இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20-30 நிமிஷம் கிட்ட ஆயிட்டு. நீங்கள் சுகர் போட்டதுக்கு அப்புறம் மூடி வைக்க வேண்டாம். மூடி வச்சிங்கன்னா நிறைய தண்ணி ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் திறந்து வச்சுக்கலாம். திறந்து வச்சு கேஸை சிம்லே வச்சு அமைதியாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஆயிருக்கு. கொஞ்சம் ரிஸ்க்கு தான் இந்த அல்வா பண்ணுற வேலை. நீங்கள் ஒரு சிலர் இதை குக்கர்லேயும் பண்ணலாங்க. குக்கரில் பண்ணும்போது நீங்கள் அதான் சேம் தண்ணி, அதாவது தண்ணிக்கு பதிலாக நம்ம பால் ஊற்றி நீங்கள் ஒரு 2-3 விசில் வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் அப்படியும் பண்ணலாம். எவ்வளோ ஒரு சூப்பரான கலர் வந்திருக்கு பாருங்கள். நான் கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டிருக்கேன். அப்புறம் ஏலக்காய் பொடியும் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கிட்டத்தட்ட இப்போ ஒரு 45 நிமிஷம் கிட்ட ஆயிட்டு. நல்லா இங்கே பாருங்க, இந்த மாதிரி நம்ம போடும்போது இருந்த கேரட்டோட அளவை விட இப்போ ரொம்ப கம்மியாயிட்டு நல்லா திரண்டு வந்துட்டு. நான் முந்திரி பருப்பை கீல வறுத்து போட்டிருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் டைம் அப்படி இல்லைன்னா வீட்டில் எதுவும் விசேஷம்னா இந்த மாதிரி கேரட் அல்வா பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் குழந்தைங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் ரொம்ப ஹாப்பியாவாங்க. கெஸ்ட்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். ஒரு 45 மினிட்ஸ் ஆகும் தான், பட் இதோட டேஸ்ட்டு அப்படி இருக்கும். இப்பொழுது சுவையான கேரட் அல்வா ரெடி ஆயிட்டு. நீங்கள் கண்டிப்பாக நம்ம ஊர் கேரட்லேயும் ட்ரை பண்ணலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அது கொஞ்சம் டைம் அதிகமாகும், இதுக்கு கொஞ்சம் கம்மி டைம் ஆகும், அவ்வளோதான். இது வரைக்கும் பொறுமையாக என்னோட ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர்